என்னம்மா ஒண்ணுமே சாப்பிடாம இங்கே உட்காந்துருக்கீங்க? இந்தாங்க, இது சாப்பிடுங்க. என்னம்மா ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? காஃபி சாப்பிடுங்க. எப்படி அண்ணாமலை ஒன்னால எல்லாத்தையும் தாங்கிக்க முடியுது? என் பசங்க உனக்கு கொஞ்சம் நஞ்சு துரோகமா செஞ்சிருக்காங்க. போயிடுச்சு அண்ணாமலை, எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. வாழ்க்கை ஒன்ன விட்டு போயிடுச்சு அண்ணாமலை. நான் எத்தனை தடவை உன்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன், நீ கேட்கலையா அண்ணாமலை? இதுக்காக கண்டிப்பா நீ பின்னாடி வருத்தப்படும். இந்த பாருங்கம்மா, நீங்க இப்படி அழுறதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னம்மா காலையிலேருந்து ஒண்ணுமே சாப்பிடாம, இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா. எப்படிமா ஒன்னால நான் உபசரிக்க முடியுது? நான் யாரு சொல்லு? உனக்கு துரோகம் செஞ்ச பாவிங்களோட அம்மா. எனக்கு போய் என்ன கொண்டுடு அண்ணாமலை, என் கழுத்தை நெரிச்சு கொண்டுடு. ஐயோ, இல்லைன்னா நான் சாப்பிடுற சாப்பாடுல எனக்கு விஷம் வச்சு கொண்டுடு அண்ணாமலை. அதுதான் உனக்கு செய்யற பிராயச்சித்தமா இருக்கும். போயிடுச்சுமா, எல்லாமே போயிடுச்சு. நீ வாழ்க்கையை எழுந்துட்ட அண்ணாமலை. அம்மா நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, சின்ன வயசுல இருந்து நான் என் அம்மா முகத்தை பார்த்ததே இல்லை. இப்ப என் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கிற ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க. அங்க பாருங்க, உலகம்னா என்னன்னு தெரியாத 3 அழகான பொம்பளை பசங்க இருக்காங்க. அதோ எனக்காக எது வேணாலும் தியாகம் செய்யற ஒரு நல்ல நண்பர் அன்வர் கிடைச்சிருக்காரு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? இந்த உலகத்துல பார்க்க போனா நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. இந்த பாருங்க, முதல்ல முகத்தை தொடச்சிட்டு நீங்க போய் சாப்பிடுங்க. என் பேச்சு கேப்பீங்கல்ல? போய் சாப்பிடுங்க. போய் சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டு? சாப்பிட்டேன். அன்பழகா, வாப்பா டிஃபன் சாப்பிடலாம். வரமா. ஏன் நம்பி ஃபோன் பக்கத்தில் நிற்கிறான்? இன்னைக்கு 10th கிளாஸ் ரிசல்ட் வருமா, பெங்களூர்லேருந்து ஃபோன் வரும்னு காத்துக்கிட்டு இருக்கான். டேய் நம்பி, சீக்கிரமா வாடா சாப்பிடலாம். இல்ல வேணாம், ஒரு ஃபோன் வரும் அப்புறம் வரேன். ரிசல்ட்டுக்காக தானே காத்துட்டு இருக்க? ஆமா. எப்படியோ இந்த வருஷம் டுமீல் தான். கஜினி முகமது மாதிரி படையெடுக்க வேண்டியதுதான். நான் ஃபெயில் ஆனாலும் நீங்க தானே உட்கார வச்சு சாப்பாடு போட போறீங்க. போடுறேன். நீ மேய்க்கிறதுக்கு 4 பன்னிக்குட்டியை வாங்க சொல்லியிருக்கேன். கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அதெல்லாம் நான் பாஸ் பண்ணிடுவேன்.